வணக்கம் நண்பர்களே. பிரபு சார் வந்து நம்ம ரொம்ப நாள் நண்பர். தொழில் அதிபர், இந்த மாதிரி கார் ஆர்வலர், சமூக ஆர்வலர், எழுத்தாளர், இந்த மாதிரி ஆசிரியர், புத்தக ஆசிரியர், இந்த மாதிரி பல பன்முகங்கள் கொண்ட நம்ம நண்பர் தான் பார்க்க போறோம். சார் இந்த கொரோனா ஆல்டிஸ் வந்து இப்போ அவரோட தான் கிட்டத்தட்ட 6 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ண போறாருங்க. யூஸ் கார் வாங்கலான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த அவர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூஸாக பார்க்கலாம் வாங்க. நண்பர்கள் ஒரே நிறுவனத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சு இருந்தோம். அதனால நீங்க அவசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த மணி பட்டன் அமைக்கிறீங்க. அது இப்போ நம்ம உள்ள விஷயத்துக்குள்ளார போறோம். இப்போ வந்து இந்த யூஸ்டு கார் செக்மெண்ட்ல எனக்கு நிறைய அனுபவங்கள் உண்டுங்க. இந்த கொரோலா ஆல்டிஸ் டீசல் வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 வருஷமா வச்சிருக்கேன். ஒரு நண்பர்கிட்ட இருந்து யூஸ்டு கார் தான் வாங்கினேங்க. இப்போ இதனோட வயசு ஆல்மோஸ்ட் 14 முடிஞ்சுது. அடுத்த சில மாதங்களில் எஃப்சி கொண்டு போகணும். ஸோ இது வரைக்கும் எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஓவராலாக யூஸ்டு கார் வாங்கி நம்ம ஓட்டுறோம் அப்படின்றப்போ ஒன்றும் இதில் நம்ம வருத்தப்படுறதுக்கோ இல்லை வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறேன், மரம் நடுகிறேன், மாங்காய் நடுகிறேன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கார்பன் கிரெடிட்டு அப்படின்னு. அது வந்து நீங்கள் பல ஆயிரம் விஷயங்களை பண்ணுறதை விட ஒரு யூஸ்டு பைக், அது ஒரு யூஸ்டு கார் அல்லது ஒரு யூஸ்டு லேப்டாப் இதை வாங்கி சில வருஷங்கள் பயன்படுத்தி அதனோட லைஃப் சைக்கிள் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னாலே நம்ம வந்து இந்த பூமிக்கு வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்ச மாதிரி அர்த்தம். இன்னைக்கு காசு கொடுத்தா வந்து புது வண்டி எல்லாருனாலையும் வாங்க முடியும். கடன் கொடுக்க எத்தனையோ வங்கிகள் ஓடி வராங்க. அதனால வந்து அது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஒரு ப்ராடக்டை வந்து அதனோட லைஃப் சைக்கிள் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம இழுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய ஒரு அந்த பயன்பாட்டினுடைய முதிர்ச்சி அப்படிங்கிறது வரும். எனக்கு ரிப்பேர் அடிக்கிட்டு வந்துட்டு இருந்துச்சு, நான் வித்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு யூசர் ரிவ்யூவே கிடையாது. எஸ், வரும். ரிப்பேர் வராத எந்த ப்ராடக்ட் இந்த உலகத்துல இருக்குது? ராக்கெட்டே கூட ரிப்பேர் வருது, விமானம் தாங்கி கப்பலுக்கு கூட ரிப்பேர் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால ரிப்பேர் வராத ப்ராடக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம அதை எப்படி சஸ்டெயின் பண்றோம், அதை எப்படி தாண்டி வர்றோம் அப்படிங்கிறதான். சில நேரங்களில் ஒரு சிலர் வந்து விட்டுருவாங்க, என்னால் இது முடியாது அப்படின்னு மார்க்கெட்ல கொடுத்துட்டு வேற வண்டி புதுசு வாங்கி போயிடுவாங்க. அது ஒரு மாதிரியான அனுபவம். இது சரியாது தவறுன்னு சொல்றதுக்கு இல்லை, நம்மளோட பார்வையில அதை பார்க்குறோம். ஸோ இந்த கொரோலா ஆல்டிஸ் D4D அந்த G அப்படிங்கிற மாடல், இது வந்து 2011 மாடல். நான் ஒரு நண்பர்கிட்ட இருந்து வாங்கினேங்க. என்ன பிரைஸ்க்கு வாங்கினீங்க? அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் இதுக்கெல்லாம் ரெகுலர் சர்வீஸ் போக வேற என்னென்னலாம் உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சு, அதை எப்படி எல்லாம் சால்வ் பண்ணீங்க? 3 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கினேங்க. அவர் நண்பரும் வந்து தெரிஞ்சவர்னால வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாரு. 3 லட்சத்துக்கு வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 50,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சேங்க. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு என்னோட யூசேஜ் வருஷம் ஒரு 25,000 கிலோமீட்டர் ஓடும். ஒரு சின்ன பிரச்சனை காமன் ரயில்ல வந்துச்சு. காமன் ரயில்ல வந்த உடனே அது டீசல் பம்பும் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கம்பெனில போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுத்தாங்க. இதை வண்டியை மாத்தணும், இந்த பார்ட் ஜப்பான்ல இருந்து தான் வரணும் அப்படின்னாங்க. இது வேலைக்கு ஆகாததுக்கு நம்ம வண்டி வாங்கினது 3 லட்சம், 2 லட்சம் ரூபாய்க்கு சர்வீஸ் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு மெக்கானிக் ஒருத்தர் தெரிஞ்ச நண்பர் இருந்தாரு. அவரு வந்து என்ன பண்ணாரு, ஏற்கனவே ஒரு மாடல் எங்கேயோ ஸ்கிராப்புக்கு போய் நின்று வண்டியில போய் கழட்டிட்டு வந்து போட்டு கொடுத்தாரு. ஃபைன், ஒரு 30,000 ரூபாயில முடிஞ்சுது. நல்லா தான் ஓடிச்சுங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலை, இந்த சீட் கவர், இந்த மாதிரியான காஸ்மெட்டிக் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு ஓட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, யூஸ்டு கார்ல அந்த ஏஜிங்னால வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் வரும். எந்த வண்டி எடுத்தாலும் நீங்க அதை தப்பிக்கவே முடியாது. ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா இது எல்லா வண்டியும் காமன். 7 இயர்ஸ் பிளஸ்னாலே சஸ்பென்ஷன் போயிடும், அடுத்து ரேடியேட்டர் போகும், பேட்டரி போகும், இடையில எலி பூந்துருச்சுன்னா அது ஒரு செலவு வைக்கும். அது போக சின்ன சின்ன வியர் அண்ட் டியர், இந்த சைல்டு பார்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா, சின்ன சின்ன பிளாஸ்டிக் பார்ட்ஸ் உடஞ்சி போயிடும். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த வருஷம் நமக்கு செலவே இல்லை, ஒரு 10,000 ரூபாய்க்கு நம்ம ஆயில் சர்வீஸ் பண்ணி இந்த ஃபில்டர் மாற்றி எடுத்துட்டு வரோம் அப்படின்னா ஒரு சர்வீஸ் வந்து 10,000லேயே முடிஞ்சிருக்கும். அடுத்த சர்வீஸ் போகும்போது ஒரு 30,000 செலவு வைக்கும். ஏன்னா நமக்கு தெரியாதுங்க எந்த பார்ட் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. வருஷம் பார்த்துட்டிங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படின்னா ஒரு 25,000 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா ஒரு 2 சர்வீஸ் வச்சுக்கோங்க. ஆவரேஜா சர்வீஸ் காஸ்ட் 10,000 தாங்க வரும். அப்புறம் அந்த பார்ட்டு இந்த பார்ட்டுன்னு மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்தும் போது ஒரு 50,000 ரூபா இருந்து 70,000 ரூபா வருஷத்துக்கு நீங்கள் பராமரிப்பு செலவுக்கு எடுத்து வச்சிடணும். அதுக்கு மேலே தான் உங்களோட டீசல், டோல், இது ரெண்டும். இதெல்லாம் ஆக்சிடென்ட் ரிப்பேர் இல்லாமல் நம்ம எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிட்டோம், முட்டிட்டோம், அதெல்லாம் கணக்கு வேற. ஒரு பராமரிப்பு செலவுனா ஒரு 50,000 to 70,000 ரூபா மேலே டீசல் அப்படின்னா நமக்கு வருஷம் 1 லட்சத்துலேருந்து 1.25 லட்ச ரூபா ஒரு கார் வச்சிருந்தோம்னா செலவு வரும். மாதம் 15,000 டியூவை கட்டிட்டு புது கார் வாங்கி ஓட்டிட்டு போயிருந்தேன். கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துட்டு போகுது, நிறுத்த எடுக்கிறதுக்கு பிடிக்க நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா அதை நீங்கள் புது காருக்கு தான் போகணும்.
இல்லை எனக்கு பொறுமை இருக்கு, நான் இதெல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்னா இந்த மாதிரி போகலாம். ஸோ இந்த செக்மெண்ட்ல இந்த குவாலிட்டி வண்டி வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி தான் மெயின்டைன் பண்ணணும். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அங்க கடனை சிறுக சிறுக கட்டுவீங்க. இந்த செகண்ட் கார்ல போய் செலவு பண்ணுனீங்கன்னா மொத்தமா கையில இருந்து செலவு பண்ணுவீங்க. அதை யாரும் சொல்லவே மாட்டாங்க. செலவு வராதுங்க. எப்போ வராதுன்னா ஓட்டவே இல்லைன்னா வராது. வண்டி வாசல்ல நின்று இருக்கு. என்னைக்காச்சும் நம்ம எடுக்கிறோம், எங்கேயாவது நல்லது கெட்டதுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள நிறுத்திடுவோங்க, வாசல்ல சும்மா தான் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா ஓகே. ஒரு 25,000 கிலோமீட்டர் அண்ட் அபோவ் வருஷம் ஓட்டக்கூடியது. நீங்க ஒரு சின்ன ஒரு பிசினஸ் பண்றீங்க அதுன்னா பல பக்கம் போக வேண்டிய வரும் அப்படின்னு இருக்கிற சூழ்நிலைகள்ல வந்துடும். ஒரு 20 to 30,000 கிலோமீட்டர் வருஷம் ஓடுதுன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆவரேஜ் ஒரு 1,00,000 ரூபாய் கம்மியா வச்சுட்டாலும் டீசல் பிளஸ் மெயின்டெனன்ஸ் அந்த கணக்குல வரும். அது போக ஒரு டயர் போட்டீங்கன்னா எவ்வளவு ஓடி போகுது? ஒரு 60,000-70,000 கிலோமீட்டர் ஓடும் ஒரு செட்டு. அப்புறம் டயர் மாத்த செலவு அது ஒரு 30,000 வச்சுக்கோங்க. 4 டயரு. ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பேட்டரி, அதுக்கு ஒரு 7,000-8,000 வந்துடும். இந்த மாதிரியானது. அப்புறம் ஏஜிங்னால வரக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் எல்லாம் வந்து கலரை மங்கி போச்சு. 2-3 தடவை கிளீன் பண்ணி போட்டேன். அந்த கிளீன் பண்ணி போட்டாலும் அந்த கலர் குவாலிட்டி வரல. அப்புறம் போய் கம்பெனில ஹெட்லைட் கேட்டா அவங்க 1,00,000 ரூபா சொல்றான் ஹெட்லைட் செட்டு. 1,00,000 கொடுத்து ஹெட்லைட் வாங்குறதா அப்படின்னு லோக்கல் மார்க்கெட்ல கேட்டா ஒரு 5,000 கிடைச்சது ஆஃப்டர் மார்க்கெட். இட்ஸ் ஓகே, நம்ம 15 வருஷம் ஆக போற வண்டிக்கு போய் 1,00,000 ரூபா கொடுத்து ஹெட்லைட் மாற்றதான்ட்டு ஒரு 5,000 கொடுத்து அந்த பழைய ஹெட்லைட் டோமை கழட்டி தூக்கி போட்டுட்டு புதுசு போட்டாச்சு. பளிச்சுன்னு இருக்கு ரோட்ல ஓட்டும் போது. ஓகேங்க. நல்லா உங்க ஏதாவது இடத்துல பிரேக் டவுன் ஆகி நின்றுருக்குங்களா? அதுதாங்க அந்த ஆரம்பத்துல ஒரு டைம் எனக்கு இந்த காமன் ரயில்ல பிரச்சனை வந்து சொன்னீங்களா, அப்ப ரன்னிங்லேயே வார்னிங் லைட் எரியும், கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிடும். அப்புறம் தான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பார்ட் கிடைக்கல வெளியில ஒரு ஸ்கிராப் வெஹிக்கிள் வந்து எடுத்து மாட்டி ஓடுதுன்னு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷமா எனக்கு இது வரைக்கும் எங்கேயுமே பிரேக் டவுன் ஆகி நின்னதே இல்லைங்க. ஒரு டைம் பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. அப்போ பானட்டை திறக்கும் போது எவ்வளவு பெரிய எலி ஒன்று கட்டி குதிச்சு வெளியில இருந்து ஓடிச்சு. அது ஏதோ சில ஒயரை இழுத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த பேட்டரி டர்ன் எல்லாம் பிடுங்கிட்டு போட்டதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் நின்றுது. அது என்ன ஆயிடுச்சுன்னா பேட்டரி போயிடுச்சு. பேட்டரி டெட் ஆகி நின்று போச்சு. அது செல்ஃப் மோட்டர் ஓடியும் சார்ஜ் ஆகலை. ஸோ அது ஜம்ப் ஸ்டார்ட் கேபிள் நான் எப்பவுமே வண்டியில் வச்சுருக்கிற பழக்கம் உண்டுங்க. ஜம்ப் ஸ்டார்ட் கேபிளை போட்டு இப்போ ஒரு தெரிஞ்ச ஒரு வண்டி ரோட்டில் போகிற வண்டிக்கார நிறுத்தி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுதான் எனக்கு இது நின்று போனதுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு 3-4 வருஷமா எங்கேயுமே நிற்கல. பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு செல் வீக் ஆயிடுச்சு, ஒரு டைம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துருச்சு அப்படின்னாலே அதை கௌரவமா மாத்திடுறது பெட்டர். இன்னும் ஒரு 6 மாசம் ஓடும், சரி ஸ்டார்ட் ஆகுது, லேட்டானாலும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு மட்டும் வெயிட் பண்ணவே கூடாதுங்க. ஏன்னா சில நாள் நம்ம ஒரு வாரம் வண்டி எடுக்காம நிறுத்திருப்போம். அப்புறம் வந்து போடும்போது டொக்கு டொக்குன்னு சத்தம் மட்டும்தான் வரும், ஓடாது. அதனால பேட்டரி வந்து ஒரு டைம் ஸ்டார்டிங் ட்ரபிள் கொடுத்துருச்சுன்னா நல்லா டெக்னீஷியன் கொண்டு போய் காமிச்சு இது பேட்டரியில பிரச்சனையா நமக்கு டைனமோல பிரச்சனையா அப்படின்னு பார்த்துட்டு, டைனமோல இருந்து 12 வோல்ட் சார்ஜ் வந்துட்டு இருக்குது, இஷ்யூ இல்லை அப்படின்னா, பேட்டரி செல்லு வீக்கா இருக்குன்னாங்கன்னா 1 மாசம் தள்ளி போடலாம், 2 மாசம் தள்ளி போடலாம்னு பார்க்காம கௌரவமா வந்து பேட்டரி மாத்திட்டு வர்றது நல்லது. அது ஒரு விஷயத்துல காம்ப்ரமைஸ் வந்து பண்ணவே கூடாது. டயரை பொறுத்த வரைக்கும் அதுதான். முன்னாடி 2 டயர் நல்லா இருக்கா, ஓகே. பட்டன் டீசெண்டா பட்டன் இருக்கா, ஓகே. சில டெக்னிக்கல் ஃபீச்சர்லாம் சொல்லுவாங்க, அந்த காயினை உள்ள வச்சு பாருங்க, நகத்தை விட்டு பாருங்க, அந்த மாதிரி. அதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா போக வேணாம். கண்ணில் பார்த்தா இந்த பட்டனை பிரேக் போட்டா நிற்குமோ நிற்காதான்னு நமக்கே தெரியும். ஒரு நரன்னு லைட்டா மண்ணும் மணலும் கலந்த மாதிரி ஒரு ரோட்ல மழை பெய்யுற நேரத்தில் விட்டா நிற்குமோ நிற்காதான்னு தெரியும். அது அப்படி இருந்துச்சுன்னா மாத்திடுறது பெட்டர். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு டீசல்ல? அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ஓட்டிக்கிறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு இந்த வண்டி வாங்கும்போதுங்க ஒரு 95,000 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. செகண்ட் ஓனர் வெளியில எடுத்தவர் வந்து ஃபுல்லா கம்பெனில தான் பண்ணாரான்னு தெரியாது. இப்போ நம்ம தேர்ட் ஓனரா வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஓனர் பண்ண ரெக்கார்டு வரைக்கும் தான் கம்பெனில ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்போ செகண்ட் ஓனரா பண்ணது ரெக்கார்ட் ஆயிருக்காதுங்க. அவங்க வெளியில ஒரு 4-5 சர்வீஸ் பண்றாருன்னா ஒரு 50-60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். இப்போ அது ரெக்கார்ட் ஆகாம இருக்கும். ஆனா நம்ம மூணாவதா வாங்க போறப்போ அவர் இன்கேஸ் அவர் ரெடியூஸ் பண்ணிருக்க மாட்டாரு, பண்ணியிருந்தாருன்னா அது 98ல தான் இருக்கும். நம்ம வாங்கும் கம்பெனி இந்த கிலோமீட்டர் பார்த்து வாங்குறதா இல்ல வண்டி கண்டிஷன் பார்த்து நான் வாங்குவோம், அதுதான் நாங்க இதுலங்க. நம்ம ஒரு கிலோமீட்டர் பார்த்து வாங்குறதும் இருக்கு, கண்டிஷனை பார்த்து வாங்குறது இருக்கு. அதுல ஒரு தம்ரூல சேர்த்திக்குவோம். இப்போ நீங்க சொன்னபடி ஒரு 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 1,00,000 வரைக்கும் கம்பெனிக்குள்ளேயே சர்வீஸ்ல ரெக்கார்ட் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த யூசர் வந்து 5 வருஷம் கம்பெனிக்குள்ளேயே கொண்டு போகல அந்த வண்டியை, 5 வருஷம் கழிச்சு விற்கிறாரு. நீங்க வாங்க போகும்போது 1,50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னா நீங்களே அதை ஆட் பண்ணிக்கங்க. வருஷம் ஒரு 10,000 கிலோமீட்டர் வந்து வெளியில ஒரு ஓட்டி இருக்கிறாரு அப்படின்னா அந்த வண்டி ஓடுற கண்டிஷன்ல இருந்திருக்கு. எங்கேயோ வெளியில பண்றாரு. 10,000 கிலோமீட்டர்ன்றது ஒண்ணுமே கிடையாதுங்க. அதனால அதை அவங்க ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்து வீட்டுல தான் நிறுத்திருக்காங்க. ஸோ அப்போ ஒரு 1,00,000 கிலோமீட்டர்ல கம்பெனி சர்வீஸ்ல இருந்து காணாம போன வண்டி அடுத்த 50,000 கிலோமீட்டர் தள்ளி நம்ம வாங்க போறோம் அப்படின்னா 5 வருஷம் ஆயிருந்திருக்கு அப்படின்னா அந்த பீரியடை கூட்டிகிட்டே வர வேண்டியதான். வருஷம் ஒரு 10,000 கிலோமீட்டர் கம்மியா வச்சிட்டாலும் நீங்க யாரா இருந்தாலும் ஒரு 5,000 to 10,000 கிலோமீட்டர் ஓட்டுவாங்க. அது கம்மியா இருக்கவங்க கார் வச்சுக்க மாட்டாங்க, வித்துருவாங்க. ஒரு 7-8,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் ஓட்டினாங்கன்னா ஒரு 5 வருஷம் ஒரு 50,000 கிலோமீட்டர் ஆட் பண்ணிக்கங்க. அந்த 1,00,000
சார் 50,000 1,50,000 கிலோமீட்டர் வண்டி மீட்டர் காட்டுது அப்படின்றப்ப ஓரளவுக்கு அது ஒரு ரீசனபிளா இருக்குது. ஏதோ ஓடிட்டு இருந்திருக்கு. இந்த வண்டியை யாரும் திருடிட்டு போகல, அல்லது எங்கேயாவது குப்பை குழியில கிடந்த வண்டியை எடுத்து ரீஃபர்பிஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா ஃபாரின் போயிட்டே இருப்பாங்க, அவர் வாங்கினாருங்க வச்சுட்டு அப்படியே ஃபாரின் போயிட்டாரு. அப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் வந்தாரு. 5 வருஷம் கழிச்சு வந்து அந்த வண்டியை ஸ்கிராப்ல தான் போடணுங்க. அந்த இடத்துல 5 வருஷம் நின்றுச்சுன்னா அந்த வண்டியில இருக்கிற எல்லா ரப்பர் பார்ட்ஸும் வந்து தானாவே அந்த ஏஜிங்ல போயிடும். சஸ்பென்ஷனுக்கு உள்ள இருக்கிற சின்ன சின்ன பார்ட்ஸ், ஆயில், ஃபில்டர்ஸ், அதுல இருக்கிற ஓரிங், டயருக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாவே 5 வருஷம் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா ஒண்ணுக்கெல்லாம் போயிடும். அதை எடுத்து நீங்க ரிப்பேர் பண்ணி அழிஞ்சே போறதுக்கு வாங்காம இருக்கிறது பெட்டர். ஒரு சில வண்டி ரேர் பீஸ் அல்லது மியூசியம் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி நல்லா இருக்கும், ஆனா நம்ம அதை எங்க கொண்டு போய் சர்வீஸ் பண்ணதில்லை. ஒரு உதாரணமா சொல்றேங்க, ஒரு ரெனால்ட்ல ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு ஒரு வண்டி நான் பார்க்கும்போது ஒருத்தர் லிஸ்டிங்ல போட்டிருக்காரு ஆன்லைன்ல. அதை போய் வண்டி எடுத்து ஓட்டிலாம் பார்த்தேன். வண்டி பிரமாதமா இருக்கு. கப்பல் மாதிரி காருன்னா அதான் கப்பல் மாதிரி கார், அவ்வளோ நீளம். நீங்க என்னென்ன டெக்னாலஜி சொல்றீங்களோ அதெல்லாம் அதுக்குள்ள இருக்குது. ஆனா நானும் 1 மாசம் வெயிட் பண்ணேன். ரோட்ல ஒரே ஒரு ஃப்ளூயன்ஸ் காரை பாத்துட மாட்டோமா அப்படின்னா, ரோட்ல அந்த வண்டி ஓடுதுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்பேர்ஸ் கிடைக்குது, அவங்க வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. 1 மாசம் ரோடு பூரா, கோயம்புத்தூர் பூரா நானும் சுத்தி சுத்தி வர்றேன், ஒரு வண்டி கண்ணில் படல. ஸோ அப்படி ஒரு மியூசியம் பீஸை வாங்கி நான் விண்டேஜ்லாம் இல்லை, நல்ல மாடல் தான், பட் அது மியூசியம் பீஸ் மாதிரி ஆகிப்போச்சு. அதை வாங்கி நிறுத்திட்டு எனக்கு அதுல வந்து ஒரு சின்ன ரேடியேட்டர் மூடி போயிடுச்சுன்னா கூட அது எங்கேயும் கிடைக்காது, கம்பெனில மட்டும் தான் கிடைக்கும். எதுக்கு போய் கேட்டீங்கனாலும் 25,000 சார், 17,000 சார், 25,000 சார், 35,000 சார், ஒன்லி சார் அப்படிமானுங்க. அப்புறம் பில்லை கொண்டாந்து நீட்டுவோம், அதுக்கு ஜிஎஸ்டி போட்டு லேபர் போட்டு எல்லாம் கொண்டாந்து 50,000 பில் கொடுப்போம். நீங்களும் 3 சர்வீஸ் பண்ணி பார்ப்பீங்க, பார்த்துட்டு அப்பாடா சாமி இதை எப்படியாவது தள்ளி விட்டா போதும் அப்படின்னு. ஸோ அதனாலதான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஹை ரெண்ட் கார்லாம் ரொம்ப சீப்பா கிடைக்குதுங்கிறீங்க. ஆமா 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 ஆமா, அது பராமரிக்க தான். நான் பணம் செலவு பண்ண ரெடி, எனக்கு பார்ட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காதுங்க. அப்புறம் அந்த பார்ட் கிடைச்சாலும் அதை ஃபிட் பண்ணி கொடுக்கக்கூடிய மெக்கானிக்கல் எக்ஸ்பர்டைஸ் நம்ம ஊர்ல இருக்கா அப்படின்னா இல்லை. வண்டியை பத்தி நான் கவலைப்படவே கூடாது. டயர் தெரிஞ்சு போச்சா, கொண்டு போய் விட்டா மாத்தி கொடுத்தாங்கன்னா அடுத்து ஒரு 60-70,000 கிலோமீட்டருக்கு டயர் ஓடுதா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அது வண்டிங்க. அதை நம்பி நம்ம ஒரு தொழில் பண்ணலாம். ஒரு ஏன்னா நமக்கு வயசாகுது இல்லையா, நம்ம வயசாக அந்த அனுபவங்களும் அந்த ஒரு முதிர்ச்சியும் வரணும் அப்படின்னா வந்து நம்ம கூட இருக்கிற மக்களும் வளர்றாங்க, நம்ம கூட இருக்கிற வண்டியும் வளரணும் அப்படின்னா அந்த வண்டி வந்து நம்ம லிட்டரலி நம்மள வந்து அந்த வண்டி தாங்கணும். அதை விட்டுட்டு நாம வண்டியை தாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எப்ப பார்த்தாலும் இந்த காயெல்லாம் கிடைக்கும், இந்த வண்டி வந்துருக்குது, இதுல இருந்து பாட்டு வருவலாம், அந்த ஊர்ல அந்த வண்டி வந்து அங்க ஒரு மாடல் வந்துருக்குதாமா, அங்க பாட்டு கிடைக்குமாமா இப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஸ்கிராப் டீலர் உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னா அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ண, வண்டி நம்மள தாங்கல, நம்ம தான் வண்டி வந்து பாத்தீங்கன்னா. இன்னொரு விஷயங்கள் வந்து இன்சூரன்ஸ் இது எல்லாமே ப்ராப்பரா வச்சிருக்கும் போது வந்து அந்த கம்பெனிங்க வந்து கரெக்டா சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு இது வரைக்கும் இந்த 6 வருடங்கள்ல ஆக்சிடென்ட்னால எதுவும் ரிப்பேர் கொண்டுட்டு போகல. சின்ன சின்ன ரன்னிங் ரிப்பேர்ஸ், நார்மலா வியர் அண்ட் டியர், அந்த ஏஜிங் ரிப்பேர்ஸ்னால வந்துச்சு. ஒரு முறை வந்து இந்த வண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கல் ஒன்று தெரிச்சு வந்து அடிச்சுல அந்த கண்ணாடி உடஞ்சிருச்சு, சின்ன கிராக் வந்தது. அது அப்புறம் இன்சூரன்ஸ்ல கிட்டத்தட்ட ஃபுல்லாவே போட்டு மாத்தி கொடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு 300-400 ரூபா தான் கன்சியூமபிள்ஸ்னு பில் போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஆச்சு. கண்ணாடியை கம்பெனிலேயே இன்சூரன்ஸ்ல போட்டு மாத்தி கொடுத்தாங்க. ஸோ கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க எத்தனை வருஷம் ஆனாலும். அந்த இந்த இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். இன்சூரன்ஸ் எல்லாம் வாய்ட் ஆனாலும் சீக்கிரமா அதை ஆகாம பாத்துக்கணும் அப்படி. ஆமா ஆமா, அதுல வந்து காம்ப்ரமைஸ் கிடையாது. இன்சூரன்ஸ் வந்து ஓன் டேமேஜ் இருக்கணும், தேர்ட் பார்ட்டி இருக்கணும், பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிபிகேட் கம்பல்சரி வச்சிருக்கணும். கம்பல்சரி பொல்யூஷன் கண்ட்ரோல் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு, நம்பரை போட்டாங்கனாலே எல்லாமே வந்துருது, அது இருக்கணும். அப்புறம் யங்ஸ்டர்ஸ்னா பிரச்சனை இல்லை, நம்ம மாதிரி மிடில் ஏஜ்ல இருக்கிற எல்லாருக்கும் டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆரம்பிக்கும். நிறைய பேர் எக்ஸ்பைரி ஆகி போய் 6 மாசம் கழிச்சு தான் அதை பாக்குறாங்க, அவங்க டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைரி 6 மாசம் ஆச்சுன்ட்டு. ஸோ அந்த லைசன்ஸ் எக்ஸ்பைரி ஆகாத அளவுக்காவது வச்சிருக்கணும். கண்டிப்பா நம்ம யார்கிட்ட வண்டியை கொடுக்குறோம் அப்படின்னாலும் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டுட்டு கொடுக்குறோம். ஓட்டுறவங்க எல்லாரும் லைசன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், ஓட்டுறது இல்லை. ஆமா ஆமாங்க, அதனால அதை பார்த்துட்டு கொடுங்க. நிறைய பேர் வந்து நல்லா ஓட்டுவாங்க, நான் லைசன்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கேமரா இல்லாத இடமே கிடையாதுங்க. ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு, அந்த தவறுல வந்து நம்ம கார் இன்வால்வ்டு அப்படின்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, 2 நாள் எங்க இருந்தாலும் வந்து காரோட நம்மளை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால வந்து கூடுமான வரைக்கும் வந்து தவறான விஷயங்களுக்கோ இல்லை தவறான நண்பர்களோட வந்து அந்த காரை பகிர்ந்துக்கிறத கண்டிப்பாக நிறுத்திடணுங்க. அது வந்து என்னைக்கு இருந்தாலும் துன்பத்தை தரும். ஒரு பயன்படுத்திய ஒரு வண்டியை வாங்கும்போது, அது பைக்காக இருக்கட்டும் காராக இருக்கட்டுங்க, ஈவன் நீங்கள் லாரியோடு வாங்கிடலாம், எந்த வண்டி வாங்கினாலும் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது ஒரு
தவிர்க்க முடியாத, தவிர்க்க கூடாத, தாமதிக்க கூடாத ஒரு சடங்கு. அதை வந்து உடனே கையோட பண்ணிடணும். நீங்க வந்து வண்டியில போய் உங்க சாமி கூட பேர் ஒட்டுறீங்க அல்லது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களோட பேரெல்லாம் ஒட்டுறீங்களா, அதெல்லாம் அடுத்துதான். நேம் டிரான்ஸ்ஃபரும் இன்சூரன்ஸ் டிரான்ஸ்ஃபரும் பண்ணாம வண்டியை ஓட்டக்கூடாதுங்க. நீங்க வாங்கின வரைக்கும் ஓகே. வாங்குறதுக்கு முன்னாடி வண்டியினுடைய ஒரிஜினல் ஓனர் யாரு, முடிஞ்ச வரைக்கும் அவர் நேரில் சந்திச்சிருங்க. அல்லது அந்த ஒரிஜினல் ஆர்சி புக் அதை வந்து காட்ட சொல்லி கையில வாங்கி, இப்போ புக்கு கிடையாது, இப்போ வந்து டிஜிட்டல் கார்டு, அந்த டிஜிட்டல் ஒரிஜினல் கார்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை வாங்கி சிம் கார்டோட வந்துருது. இப்போ சிம் கார்டு மாதிரி ஒரு இது கூட சேர்த்து வரும். அதை வந்து வாங்கி பார்த்துருங்க. அந்த நம்பரை போட்டு நீங்கள் அரசாங்கத்தினுடைய ஒரு வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிரைமுக்காக எதுக்காவது பிடிச்சி வச்சிருந்தாங்களா அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்கும். அதை ஒரு டைம் வெரிஃபை பண்ணிடுறோம். நல்லதுக்கு சில இடங்கள் இருக்கு, அந்த இடத்துல நீங்கள் ஓனரை பார்க்க வேண்டியதில்லை, பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. அது எந்த மாதிரி இடம்னா, கம்பெனிங்களுடைய ஆத்தரைஸ்டு யூஸ்டு வெஹிக்கிள் செல்லிங் சென்டர். இப்போ மாருதியில் சுசுகியில் போனீங்கன்னா ட்ரூ வேல்யூன்னு இருக்கும், டாடா யூ ட்ரஸ்ட், ஹுண்டாய் சர்டிஃபைடுன்னு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா பிராண்டுமே இன்னைக்கு அந்த என்ன பிராண்டா இருந்தாலும் ஆல் வெஹிக்கிள்ஸ் எடுத்து அவங்களுடைய கஸ்டமர்ஸோட வெஹிக்கிள் அவங்க வாங்கிட்டு கொடுத்துட்டு புது வண்டி வாங்கிட்டு போயிருப்பாங்க. அதை அவங்களே ஒரு இன்ஸ்பெக்ஷன் முடிச்சு செல் பண்றாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல வாங்குறீங்கன்னா நீங்க ஓனரை பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த பேசிக் கிரெடென்ஷியல் செக்கிங்கை வந்து அந்த கம்பெனி பண்றாங்க. ஏன்னா அந்த வண்டி ஒரு வேல்யூ கொடுத்து அவங்க வாங்கி நிறுத்திட்டு தானே புது வண்டி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அதனால வந்து அந்த பேசிக் கிரெடென்ஷியல் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால நாளைக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் அண்ட் லைபிலிட்டி வருதுன்னா நம்ம அந்த கம்பெனியை லூப்ல எடுத்து சால்வ் பண்ண முடியும். ட்ரூ வேல்யூலயோ ஹுண்டாய் சர்டிஃபைட்லயோ போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா சில பேசிக் செக்கிங் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க. வண்டியினுடைய குவாலிட்டியும் பண்ணியிருப்பாங்க, அந்த ஓனர்ஷிப் குவாலிட்டியும் செக் பண்ணியிருப்பாங்க. அதனால அதை பார்த்துருந்துங்க. நம்ம பிரைவேட்டா வாங்கும்போது சில நேரங்களில் ஓனர் இறந்து 2-3 வருஷம் ஆயிருந்திருக்கும். அந்த வண்டியை பேர் மாத்தாம அவங்க அப்படியே வச்சிருந்தாங்க. இப்போ நான் வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா அவங்களுடைய லீகல் ஹேரை வந்து கையெழுத்து போட்டு கொடுத்து தான் நம்ம மாற்ற முடியும். அவங்க என்ஓசி கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தர் இறந்து போய் 2-3 வருஷம் கழிச்சு அவரு கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி நம்ம ஒரு டிஓ ஃபார்மை கொண்டுட்டு வந்து வண்டியை பேர் மாத்தினா அது வந்து ஃபோர்ஜரி, அது ஃப்ராடு. அப்படி பண்ணவே முடியாதுங்க. அதை வந்து நம்ம ஒரு நல்ல அனுபவம் மிக்க எக்ஸ்பர்ட் டிரைவிங் ஸ்கூல்ல ஒரு வாட் எவர் அந்த எக்ஸ்பர்ட் பேசிட்டு அதுக்கப்புறம் பேர் மாத்துறது நல்லதுங்க. மாத்தி முடிச்ச கையோட இன்சூரன்ஸை வந்து கண்டிப்பா மாத்தணும். இன்சூரன்ஸை மாத்தும் போது அவங்க நோ கிளைம் போனஸ் ஒரு 40% வச்சிருக்காங்கன்னா அது அந்த ஓனருக்கு தான் நோ கிளைம் போனஸ். அவர் எந்த ஆக்சிடென்ட்டுமே பண்ணாம வச்சிருந்தாருன்ட்டு நம்ம போய் ஒரு யூஸ்டு ஓனரா அதை திரும்ப வாங்கும்போது நமக்கு இன்சூரன்ஸ் அந்த ப்ரோரேட்டா பேசிஸ்ல அந்த டைம் மட்டும் தான் நமக்கு கிடைக்குமே தவிர இந்த நோ கிளைம் போனஸ் வராது. அந்த அமௌண்ட்டை நம்ம கட்டி தான் எடுக்கணும். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, ஏன்னா கையில இருந்து காசு கட்ட சொல்றான், கட்ட மாட்டேன் அப்படிம்பாங்க. ஒன்றும் தப்பு இல்லை, நீங்க கட்டாட்டி அதை விட்டு அந்த பாலிசியை விட்டுட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ணி புது பாலிசி போட்டுக்கலாம். பட் இன்சூரன்ஸ் இல்லாம ஓட்டுறது அல்லது அந்த ஓனர் எடுத்து வச்சிருந்தாரு அந்த பாலிசி 6 மாசம் டைம் இருக்கு, அந்த 6 மாசம் முடிட்டோம் அப்படின்னு ஓவர் புத்திசாலித்தனமா திங்க் பண்ணி பண்றதெல்லாம் தவறு. அதனால விபத்து நடந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நீங்க நார்மலா அந்த கூகுள்ல போட்டு தேடினீங்கனாலே இந்த மாதிரி பல கேஸ் இருக்கு. பழைய ஓனர் பேர்ல இருக்கு, இன்சூரன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகாம ஓட்டி விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பெரிய கேஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ப்ராப்ளம். கார் 24ல ஒருத்தர் உங்க நண்பர் ஒருத்தர் கார் வாங்கியிருந்தாருன்ட்டு, ஆனா பாத்தீங்கன்னா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அந்த இன்பிட்வீன் கேப்ல நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அது ஒரு ஆக்சிடென்ட் வேற ஒன்று ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் ஆகுதுங்களேங்க. ஆமாங்க, அந்த மாதிரிலாம் வந்து இப்போ கார்ஸ் 24 இந்த ஸ்பின்னி இதெல்லாம் இருக்குதுங்களேங்க. இப்போ அவங்க கிட்ட வாங்கலாங்களா? இப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி வண்டி எடுத்தாங்க. கார்ஸ் 24ல ஸ்பின்னி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயும் எடுத்து OLXல போய் வாங்கிட்டோம். OLXக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாதுங்க. அவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் வந்து பார்க் அண்ட் சேல் பண்றது இல்லை, சும்மா நான் விளம்பரம் மட்டும் தான் காட்டுறேன், நீ உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல வாங்கிக்கன்னு அவங்க போயிட்டே இருக்காங்க. அதனால விட்டுருங்க. கார்ஸ் 24 ஸ்பின்னி இந்த மாதிரி அந்த பார்க் அண்ட் சேல்னு வர கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க எடுத்து மாற்றி கொடுக்கறதுக்கு டாக்குமெண்ட் சைன் பண்ணி உள்ளே கொடுத்து அந்த ஆர்டி ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது சில தவிர்க்க முடியாத காலதாமங்கள் ஏற்படுறது உண்மைதாங்க. அந்த மாதிரி நண்பர் ஒருத்தர் எடுத்து அவருக்கு நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றதுக்குள்ளாரே ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டுச்சு. ஒருத்தர் மது போதையில் குறுக்க வந்து விட்டு வண்டி அடிபட்டுருச்சு. ஒர்க் ஷாப்புக்கு போய் நிற்கும் போது அந்த இன்சூரன்ஸ் வண்டி நேம் டிரான்ஸ்ஃபரே ஆகலை, அஃபிஷியலி நேம் டிரான்ஸ்ஃபர் ஆகலைங்கும் போது பழைய இன்சூரன்ஸ் தான் செல்லும்னு சொல்லி அப்புறம் அந்த பழைய ஓனர் பேர்ல இருக்க இன்சூரன்ஸ்லேயே போட்டுட்டு மீதி டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு இவர் கையில இருந்து பே பண்ணி வண்டி எடுத்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி எடுத்துட்டு வந்தார். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து ஒரு டீலருக்கு வந்து பல வேலை இருக்கும். புதுசா கஸ்டமர் பிடிக்கணும், புதுசா காரை போய் வாங்கிட்டு வந்து நிறுத்தணும், அதை ரிப்பேருக்கு விட்டு ரெடி பண்ணணும், புது கஸ்டமர் தேடணும், பல வகையான இதுல பிஸியா இருப்பாங்க. நமக்கு ஒன் சேல்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வர வேண்டிய கமிஷன் வந்துடும்.
அதுக்கப்புறம் நம்ம ஒர்க்கை வந்து ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம தான் நம்ம ஃபாலோ தான் பண்ணி push வாங்கணும். என்ன பார்த்து கொடுன்னு 2 நாளைக்கு ஒருக்கா போனை போட்டு கேட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நம்ம காரியத்தை நம்ம தான் முடிச்சுட்டு வரணும். அவன் பணம் வாங்கிட்டான், அவன் பண்ணி கொடுக்கல அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்குது. சில விஷயங்கள் நம்ம இந்தியாவில தான் இருக்கிறோம், அதனால இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி திங்க் பண்ணி நடைமுறைக்கு தகுந்த மாதிரி வாழ்றது தான் நல்லது. கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஏதாவது கார் யூசர் கார் வாங்க போற மாதிரி இருந்தா எல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி வாங்குறது பெட்டரா இருக்கும், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்க, இன்னொரு அடுத்தது வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.